வணக்கம் பக்தர்களே, நமது ஆன்மீக பயணத்தில் இணைந்திருக்கும் உங்களுக்கு நன்றி. ஓம் சிவ தந்திரம் சேனலில் சிவபெருமான் வழிபாடு, திருநெறி, பாவாடிகள், ஸ்லோகங்கள், சித்தர் வரலாறுகள் எல்லாம் உங்கள் மனதை தூண்ட வைக்கும் வகையில் பக்தியில் தோயும் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய. சிவன் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும். ஓம் சிவதந்திரம். இன்று என்ன பதிவு பார்க்க போறோம்? பாத்தீங்கன்னா, மந்திர கோல் புற்றின் மேல் உள்ள மூங்கில் புதரை கண்டுபிடித்து அதில் 1.5 அடிக்குள் 5 கணுக்கள் உள்ள மூங்கில் 1.5 அங்குலம் குறுக்களவு உள்ளதாகவும் ஒரு பேனா அளவு ஓட்டை உள்ளதாக தேர்ந்தெடுக்கவும். போதானம் அமாவாசை அல்லாத முழு அமாவாசை உள்ள நாளை தேர்ந்தெடுக்கவும். அதற்கு 1 வாரம் முன்னதாக காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து உயிர் கொடுக்கவும். அமாவாசை அன்று கீழ் உள்ள கணுவுக்கு கீழ் 1/2 அடி உள்ளதாகவும் மேல் கணுவுக்கு மேல் 1/2 அங்குலம் உள்ளதாகவும் வெட்டி கொள்ளவும். கணுக்களை பக்குவமாக சுத்தம் செய்யவும். இதை சேற்றில் 1 வாரம் புதைத்து வைக்கவும். அதன்பின் 1 அடிக்கணு காரிய செம்பு வளையம், 2 ஆம் கணு தங்கச் செம்பு வளையம், 3 கணு பச்சை நீக்கிய செம்பு வளையம், 4ஆம் கணு அயச்செம்பு வளையம், 5ஆம் கணு நாகச்செம்பு வளையம். அடிப்பகுதி மூங்கில் துளையில் 2க்கு 2 காளி எந்திரம் ஐங்கோலம் பூசி பூஜித்து உயிர் கொடுத்ததை சுருட்டி அடைத்து காரியத்தாலான பூன் போடவும். மேல் பகுதி துளையில் 2க்கு 2 செம்பு தகடில் பஞ்சாட்சரம் எந்திரம் எழுதி பூசித்து சருட்டி செருகி நாகத்தால் குமிழ் போல் பூன் போடவும். முதல் கணுவில் கூர்மையான எழுத்தாணியால் ஏதாவது ஒரு பிள்ளையார் எந்திரம் அட்சரத்துடன் வரையவும். 2ஆம் கணுவில் அம்பாள் எந்திரம் அட்சரத்துடன் வரையவும். 3ஆவதில் பஞ்சாட்சரம், 4ஆவதில் பைரவர், 5ஆவதில் குரு எந்திரங்கள் பீஜாட்சரத்துடன் வரையவும். ஒரு சுபயோக நாளில் சுப ஓரையில் மந்திரக்கோளுக்கு அபிஷேகம் செய்து ஈரம் போக துடைத்து ஐங்கோல தைலம் முழுவதும் பூசி ஒரு சிவப்பு பட்டு துணியில் வைக்கவும். முறையாக ஒரு மண்டலம் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் மந்தித்து மந்திரக்கோள் அடிப்பகுதி இடக்கை பக்கம் நுனிப்பகுதி வலக்கை பக்கம் இருக்குமாறு வைத்து மந்திரம் செபிக்கவும். மந்திரக்கோள் உயிர் பேஷால் அசையும் முருளும் நகரும் மேலெழும்பி நிற்கும். நீங்கள் கண் சிமிட்டாமல் பார்த்தபடி என்ன நினைக்கிறீர்களோ அப்படி செயல்படும். மந்திரக்கோள் சித்தியாகிவிட்டது. இதனை கொண்டு அஷ்டகர்மமும் விளையாடலாம். எக்காரணம் கொண்டும் தரையில் வைக்கக்கூடாது. கையில் வைத்து கொண்டிருக்கும் நேரம் தவிர மற்ற நேரம் சுத்தமான சிகப்பு பட்டு துணியில் பாதுகாப்பாய் வைக்க வேண்டும். உங்கள் அனுமதியின்றி வேறொருவர் மந்திரக்கோளை தொடக்கூடாது. இது போன்ற ஆன்மீக பதிவு ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் வழியாக பதிவு செய்யப்படும்.